வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அருந்தமிழ் தொடர். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி நடத்தினா புது தமிழ் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினா ஒவ்வொரு கேள்வித்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க, சரிங்களா? ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உபயோகரமாக இருக்கும். ஸோ இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க போயிட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, கவிமணியோட பாடலை பாராட்டினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வ.உ. சிதம்பரம், டி.கே. சிதம்பரம், சிதம்பர சுவாமி, சிதம்பரநாதன். ஸோ இந்த பாடலை சொல்லி பாராட்டியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரம். டி.கே.சின்னு சொல்லக்கூடிய டி.கே. சிதம்பரம். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகமணி சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி கவிமணியை பற்றி இன்னொருத்தர் வந்து பாடியிருக்கிறாரு. என்னன்னா, தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமையை தினமும் கேட்பதே என் செவிப்பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். ஸோ பாருங்க, இப்போ ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம், ரசிகமணி. அதே மாதிரி தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமையை தினமும் கேட்பதே எனது செவிப்பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். எனது செவிப்பெருமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். 52வது கேள்வி, திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? திருவிக்காவின் பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. யான் கண்ட இலங்கை, எனது இலங்கை செலவு, யான் கண்ட ஜப்பான், உலகம் சுற்றிய தமிழன். ஸோ இவருடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா எனது இலங்கை செலவு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விடை பி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடை பேச்சின் முன்னோடி என்று திருவிக்காவை கூறுகின்றனர். திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பயணம் என்ற சொல்லுக்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருவிக்காவார். ஸோ இவருடைய கடைசி காலத்தில் இறுதி காலகட்டத்தில் வந்து இவருடைய உதவியாளர் மு. வரதராசனார் அவருடைய இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார். அது என்னன்னா படுக்கை பிதற்றல். ஸோ இந்த படுக்கை பிதற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவருடைய உதவியாளர் மூவோட இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார். அதுக்கு பேர் படுக்கை பிதற்றல். அடுத்த கேள்வி, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரிசில் கிளார் மோசிக்கீரனார், ஔவையார் பரணர். விடை மோசிக்கீரனார். விடை பி மோசிக்கீரனார். அடுத்த கேள்வி, சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி மற்றும் தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், கந்த புராணம், திருவாசகம். இந்த ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதுல விடை எதுன்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். ஸோ விடை வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் காண்டங்கள் உண்டு, மொத்தம் 3 காண்டங்கள் உள்ளது, சரிங்களா? ஸோ மதுரை காண்டம் இதில் வந்து 18 படலங்கள் உள்ளது. அடுத்து வந்து கூடல் காண்டம், இதில் 30 படலங்கள் உள்ளது. அடுத்து வந்து திருவாலவாய் காண்டம், இதில் 16 படலங்கள் உள்ளன. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 படலங்கள். ஸோ படலங்கள் மொத்தம் 64, 3363 பாடல்கள் உள்ளன. விருத்தப்பாக்கள் சொல்லுவாங்க. விருத்தப்பாக்கள் உள்ளன. இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். ஸோ பரஞ்சோதி முனிவர் எழுதிய ஏனைய நூல்கள் திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா. இரண்டாவது நூல் வந்து மதுரை 18 பத்தந்தாதி. மூன்றாவது நூல் வேதாரண்ய புராணம்.
வேதாரண்ய புராணம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி பெயர்ப்பு நூல். வேதாரண்ய புராணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி பெயர்ப்பு நூல், ஒரு மொழி பெயர்ப்பு நூல். சரிங்களா? ஸோ அப்போ திருவிளையாடல் புராணத்தை எழுதினவர் யாரு? பரஞ்சோதி. ஸோ அவர் இதில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3 காண்டங்கள் உள்ளன. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டத்தில் 18 படலங்களும், கூடல் காண்டத்தில் 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்தில் 16 படலங்களும் உள்ளன. ஸோ மொத்தம் 64 படலங்கள். இதில் உள்ள விருத்தப்பாக்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து 3363 விருத்தப்பாக்கள் உள்ளன. இவர் எழுதிய பிற நூல்கள் திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை 18 பத்தாந்தாதி, வேதாரண்ய புராணம். சரிங்களா? வாங்க அடுத்த கேள்வி போவோம். ஸோ பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசரா, திருஞான சம்பந்தரா, சுந்தரா, காரைக்கால் அம்மையாரா? ஸோ விடை வந்து திருஞான சம்பந்தர். ஸோ பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் வரலாறு மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார். 2 காண்டங்கள் உள்ளன. 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள் உள்ளன. இது மொத்தம் 4286 பாடல்கள் உள்ளன. 4286 பாடல்கள் உள்ளன. இதில் திருஞான சம்பந்தருடைய பாடல் 1256 பாடல்கள் இவருடைய பாடல்கள் ஆகும். ஸோ அதனால இப்போ பாருங்க, மொத்தம் 4286 பாடல்கள் உள்ளன. ஸோ இதில் திருஞான சம்பந்தருடையது 1256 பாடல்கள் உள்ளன. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறுவர். பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறுவர். பிள்ளை பாதி புராணம் பாதி என்று கூறுவர். அடுத்த கேள்வி, சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது கேட்டுங்க. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுன்னு கேட்டுருக்காங்க. திருச்செங்குன்றம், திருவெண்ணைநல்லூர், திருச்செந்தூர், திருவாரூர். விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர். விடை பி, திருவெண்ணைநல்லூர். ஸோ இவருடைய ஏனைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்தொண்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தம்பிரான் தோழர். தம்பிரான் தோழர். இவர் பிறந்த ஊர் திருநாவலூர். இவர் பிறந்த ஊர் திருநாவலூர். இவருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை. திருத்தொண்டர் தொகை. இவருடைய நூல் திருத்தொண்டர் தொகை. ஸோ சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர். இவருடைய மறுபெயர்கள் வன்தொண்டர், தம்பிரான் தோழர், பிறந்த ஊர் திருநாவலூர். அடுத்த கேள்வி, எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? புது கவிதைகளை படைத்தவர் யார்? மீரா, இன்குலாப், தருமு சிவராமு, நா பிச்சமூர்த்தி. ஸோ எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. தருமு சிவராமு. ஸோ இவர் இலங்கையை சேர்ந்தவர். இவர் இலங்கையை சேர்ந்தவர். நா பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொடி என்ற இதழில் வந்து புது கவிதைகளை எழுதியுள்ளார். மணிக்கொடி என்ற இதழில் புது கவிதைகளை எழுதியுள்ளார். ஸோ மீரா வந்து பார்த்தீங்கன்னா அன்னமிடு தூது அப்படின்ற அன்னமிடு தூது எனும் இதழை நடத்தியுள்ளார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்குலாப்போட இயற்பெயர் என்னன்னா சாகுல் அமீது. இவருடைய இயற்பெயர் சாகுல் அமீது. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்குலாப் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்பு. இவருடைய கவிதை தொகுப்பு. இவருடைய கவிதை தொகுப்பு என்ன? ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்குலாப்போட கவிதை தொகுப்பு. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். அடுத்த கேள்வி, மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லாசா ராமாமிர்தம், சீசு செல்லப்பா, நா பிச்சமூர்த்தி, தி ஜானகி ராமன். ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. இதனோட விடை நா பிச்சமூர்த்தி. இவர் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை. புதுக்கவிதையின் தந்தை ஆவார். புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி, புதுக்கவிதையின் தந்தை. இவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார்?
குமரகுருபர், பலபடரை சொக்கநாதர், சேக்கிலார், சிவஞான சுவாமிகள். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபர். விடை ஏ. இவர் பார்த்தீங்கன்னா திருவைகுண்டத்தை சேர்ந்தவர். திருவைகுண்டத்தை சேர்ந்தவர். இவருடைய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். அடுத்த நூல் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அடுத்த நூல் மதுரை கலம்பகம். மதுரை கலம்பகம். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். அடுத்த கேள்வி, இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார்? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார்? உவே சுவாமிநாதையர், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, சீர்காழி சி. இரா அரங்கநாதன், தஞ்சை வாணன். விடை பார்த்தீங்கன்னா சி. சீர்காழி சி. இரா அரங்கநாதன். விடை சீர்காழி சி. இரா அரங்கநாதன். உவேசா பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார். உவேசா தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார். அடுத்த கேள்வி, தேம்பாவணி. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க? 39 படலங்களா, இல்லை 30 படலங்களா, இல்லை 32 படலங்களா, இல்லை 36 படலங்களா? தேம்பாவணி நூலில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை 36 படலங்கள். விடை டி. மொத்தம் பார்த்தீங்கன்னா தேம்பாவணியில் 3 காண்டங்கள் உள்ளன. 3 காண்டங்கள் உள்ளன. இதில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 3615. 3615 மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க. புலவர் நூற்பெயர், அவர்கள் இயற்றிய நூல் பெயர் முடியரசன் காவியப்பாவை. முடியரசன் காவியப்பாவை. சச்சிதானந்தம் ஆனந்தத்தேன், குமர குருபர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. கண்ணதாசன் மாங்கனி. விடை பார்த்தீங்கன்னா சி. விடை சி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? அடுத்த கேள்வி, மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? அகரு, அலர், முகை, வி. பார்த்தீங்கன்னா மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு. விடை பார்த்தீங்கன்னா ஏ. மலரின் பருவத்தை 7 பருவங்களாக, மலரின் பருவங்கள் 7 பருவங்களாக உள்ளன. மலரின் பருவங்கள் 7. அதில் பார்த்தீங்கன்னா ஓனா பார்ப்போம். அரும்பு, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி. 7வது பருவம் செம்மல். பார்த்தீங்கன்னா மலரும் பருவங்கள் 7 பருவங்கள் உள்ளன. முதல் பருவம் அரும்பு, 2வது பருவம் மொட்டு, 3வது பருவம் முகை, 4வது பருவம் மலர், 5வது பருவம் அலர், 6வது பருவம் வி, 7வது பருவம் செம்மல். அடுத்த கேள்வி, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிக்கா, கவிமணி, ரசிகமணி, நாமக்கல் கவிஞர். விடை பார்த்தீங்கன்னா கவிமணி. விடை பி. கவிமணி. இவருடைய ஏனைய நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும், மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, ஆசிய ஜோதி, 3வது காந்தலூர் சாலை, காந்தலூர் சாலை, உமர்கையாம் பாடல்கள். பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் விடை கவிமணி. இவர் இயற்றிய ஏனைய நூல்கள் மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை, உமர்கையாம் பாடல்கள். அடுத்த கேள்வி, கிளியை வளர்த்து, கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஊமை உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிளியை வளர்த்து பார்த்தீங்கன்னா பூனை கையில் கொடுத்தா என்ன ஆகும்? அப்படின்ற ஒரு ஊமை உணர்த்தும் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்பமா, வருமுன் காத்தலா, மகிழ்ச்சியா, இல்ல துன்பமான்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும் விடை துன்பம். விடை டி. துன்பம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகுதல், வைகரை, வைகளும், வைகள், வைகரை, வைகுதல், வைகள், வைகளும், வைகளும், வைகள், வைகுதல், வைகரை, வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். விடை வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். விடை டி. அடுத்த கேள்வி, வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். அடுத்த அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் கூறியதை யாரு?
பவானி கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு. இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இரண்டு கூற்றுகளும் சரி, ஏக்கு சரியான விளக்கம், கூற்றுக்கு சரியான காரணமும் சரியா அமைஞ்சிருக்கு. அதனால விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். விடை டி. அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர். பண்பு பெயர் என்ன? திட்பம், ஆட்டம், கோடல், பெறுதல். திட்பம் என்பது பண்பு பெயர், ஆட்டம், கோடல், பெறுதல் இவை அனைத்தும் தொழிற்பெயர். இவை அனைத்தும் தொழிற்பெயர். அப்ப விடை ஏ. விடை ஏ. அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தோப்பு, துப்பு, தீர்ப்பு, தப்பு. துப்பு, தோப்பு, தப்பு, தீர்ப்பு, தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோற்பு. சரியான அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்கள் சி. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. விடை சி. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிய. சுவடி என்பது நூல், சரியான இணை. வெய்யோன் என்பது திங்கள் கிடையாது. வெய்யோன் என்றால் சூரியன். வெய்யோன் என்றால் சூரியன். அப்போ விடை பி. செட்டு என்பது சிக்கனம், இது சரியானது. சிந்தை என்றால் உள்ளம், இதுவும் சரியான இணை. பொருந்தா இணை தான் கேட்டிருக்காங்க. விடை பி. வெய்யோன் என்றால் சூரியன். திங்கள் என்றால் நிலவு. திங்கள் என்றால் நிலவு. திங்கள் என்றால் நிலவு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தாரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும், இது தவறானது. தமிழறிந்தாரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல், இதுவும் தவறானது. தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழர் அறிந்தாரிடம் தமிழர், இதுவும் தவறான சொற்றொடர். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழர் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும், இதுதான் சரியான சொற்றொடர். விடை டி. அடுத்த கேள்வி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? மூதுரை, நாலடியார், பழமொழி 400, நான்மொழி கடிகை. விடை பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது ஆற்றுனா வேண்டுவது இல். வேண்டுவது இல் என்பதின் பொருள் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதாகும். அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். எதிர்மறை தொடரா, பொருள் மாறா எதிர்மறை தொடரா, உடன்பாட்டு தொடரா, கலவை தொடரா? எதிர்மறை தொடர். விடை ஏ, எதிர்மறை தொடர். அடுத்த கேள்வி, தக்கார் தகவிலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எது கேட்டிருக்காங்க. அதற்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடிமுரண், அடிமோனை, அடியைபு, இன எதுகை. எதுகை பத்தி இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது எதுகை. சரிங்களா? இரண்டாவது எழுத்து என்ன உங்களுக்கு? இக்கு, இங்க இச்சு. அப்ப இரண்டுமே வல்லினத்தில் இருக்கு. கசட தபர, கசட தபர, கசட தபர வல்லினத்தில் இருக்கனால இன எதுகையாகும். விடை டி, இன எதுகை. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதற்கு வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த விடைக்கேற்ற வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழருக்கு பெருமை தராதது எது? நமக்குள்ளே பேசுவது எது? பழங்கதைகளால் என்ன நன்மை? பழங்கதைகளின் மகிமை யாது? விடை தமிழருக்கு பெருமை தராதது எது? விடை ஏ, தமிழருக்கு பெருமை தராதது எது? அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என்ற விடைக்கேற்ற வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி இரட்டித்தால் என்னவாகும்? கிடையாது. இரட்டை கிளவி எவ்விடத்தில் வரும்? இதுவும் கிடையாது. இரட்டிற் பிரிந்திசையாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப விடை சி. ஓகேங்களா? விடை சி. அடுத்த கேள்வி, சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யார்? சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் கண்ணதாசனா, தஞ்சை ராமையாதாசா, மருதகாசியா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்? பாடலை பாடியவர் மருதகாசி. விடை சி. கண்ணதாசனோட முதல் திரைப்பாடல் என்னன்னா கலங்காதிரு மனமே. கலங்காதிரு மனமே.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயந்தீவு அங்கே கண்ணி இவர் இயற்றிய நூல், ராஜ தண்டனை கண்ணதாசன் இயற்றிய நூல், மாங்கனி கண்ணதாசன் இயற்றிய நூல், கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். ஸோ விடை டி. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்த கேள்வி, ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? நிலவுப்பூ, சூரியகாந்தி, தேன்மலை, பூங்கொடி. ஊமை கவிஞர் சுரதா எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா தேன்மலை. விடை சி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதிய நூல். சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதிய நூல். சூரியகாந்தி நா காமராசர் எழுதிய நூல். நா காமராசன் எழுதிய நூல். பூங்கொடி முடியரசன் எழுதிய நூல். காமராசன். அடுத்த கேள்வி, தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாரு கேட்டிருக்கிறாங்க? பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நாரையை தூது விட்டவர் யாருன்னா நம்மாழ்வார். நாரையை தூது விட்டவர் நம்மாழ்வார். இவர் எழுதிய நூல் திருவாய்மொழி. இதனை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட வேதம் சொல்றாங்க. திருவாய்மொழி திராவிட வேதம் என்று சொல்லப்படுகிறது. உமர் கய்யாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. அடிக்கோடிட்ட பொருள் என்ன? சொல் ருபாயத். ருபாயத் என்றால் நான்கடி செய்யுள். ருபாயத் என்றால் நான்கடி செய்யுள். விடை சி. அடுத்த கேள்வி, கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. தொழிற்பெயர் அல்லாததை அறிக. அழுகை தொழிற்பெயர், தொல்லை தொழிற்பெயர் கிடையாது. சோ விடை பி. போக்கு, தொழுகை, அழுகை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். அடுத்த கேள்வி, செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. பதிப்பித்தார் தொல்காப்பியத்தை வஉசி. வஉசி பதிப்பித்தது தொல்காப்பியம். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. சோ விடை தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. விடை பி. அடுத்த கேள்வி, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது எதுன்னு கேட்டிருக்காங்க. குணமெனும் குன்றேறி கிடையாது, குன்றேறி நின்றார் கிடையாது. குணமெனும் கணமேயும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடி எதுகை. விடை சி. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது பாருங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடியதுகை ஆகும். அடுத்த கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியமா, கலவை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா, இல்ல பிறவினை வாக்கியமா? சோ விடை தனி வாக்கியம். விடை ஏ தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அடுத்த கேள்வி, பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. புறநானூற்றின் கடல் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். இது கிடையாது, பிறவினை கிடையாது. அகநானூற்று பாடல்களை மதுரை உப்பூரி குடிக்கலார் மகனார் உருத்திர சன்மார் தொகுத்தார். இதுவும் கிடையாது. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். பிறவினை வாக்கியம். விடை சி. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. பண்புத்தொகை மென்கண், மென்மை கூட்டல் கண். செய்வினை, செய்வினை வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. செய்வினை வினைத்தொகை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நன்கலம், நன்மை கூட்டல் களம். அருவிலை, அருமை கூட்டல் விலை. பொருந்தா சொல்லு கேட்டிருக்காங்க. இப்போ விடை பி. அடுத்த கேள்வி, நெறியினில் உயிர் செகுத்துடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமா? கிடையாது. வினையால் அணையும் பெயர்? இதுவும் கிடையாது. வியங்கோல் வினைமுற்று? கிடையாது. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐ மறைந்துள்ளது. ஐ மறைந்துள்ளதால் இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்த கேள்வி, சரியானவற்றை தேர்க. பொருள் திணை. எதிருண்டல் காஞ்சி. ஸோ மீட்டல் என்றால் கரந்தை திணை. மீட்டல் கரந்தை திணை. செருவென்றது வாகை திணை. ஏல் காத்தல் நொச்சி திணை. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. அப்ப 3, 4 சரியானது. விடை சி.
விடை சி. அடுத்து பிரித்து எழுதுக. நெடுநாவாய். நெடு கூட்டல் நாவாய் வராது. நெடுமை கூட்டல் நா கூட்டல் வாய் வராது. நெடுமை கூட்டல் நாவாய். ஸோ விடை சி. நெடுநாவாய் என்றால் நெடுமை கூட்டல் நாவாய். அடுத்த கேள்வி, நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல குறுந்தொகை. விடை பி. நல்ல குறுந்தொகை. அடுத்த கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன? பகர்தல், கலத்தல், வீணாதல், ஏமாறல். ஸோ கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல். விடை சி. அடுத்த கேள்வி, தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நோயின்றி வாழ்கிறான், மெல்ல நடந்தான், நடந்து வந்தான், நன்கு பாடினான். தெரிநிலை வினையெச்சம் நடந்து வந்தான். விடை சி. விடை சி. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கை என்றால் ஒழுக்கம், நோய் என்றால் துன்பம், யா என்றால் ஒரு வகை மரம், வவ் என்றால் கைப்பற்றுதல். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி. அடுத்த கேள்வி, ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பா வகை எதுன்னு கேட்டுக்கிறாங்க. நேரிசை சிந்தியல் வெண்பாவா, இல்ல இன்னிசை சிந்தியல் வெண்பாவா, இல்ல நிலை மண்டல ஆசிரியப்பாவா, இல்ல நேரிசை ஆசிரியப்பாவா? விடை டி. நேரிசை ஆசிரியப்பா. விடை டி. நேரிசை ஆசிரியப்பா. அடுத்த கேள்வி, சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாகவே படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார்? பேரறிஞர் அண்ணா, பண்டித ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள், ஜியு போப். விடை காந்தியடிகள். விடை சி. காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு கவி காலமேகம் மாறினார். விடை சி. உலக தமிழரிடையே. அடுத்த கேள்வி, உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. இந்தியா, குயில், தமிழ்ச்சிட்டு, மணிக்கொடி. விடை விடை சி. தமிழ்ச்சிட்டு. ஸோ இவருடைய ஏனைய இதழ்கள் தென்மொழி, தமிழ் நீளம். தென்மொழி, தமிழ் நீளம். பெருஞ்சித்திரனாரின் ஏனைய இதழ்கள் தென்மொழி, தமிழ் நீளம். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது? மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கற்றது மறவாமை, ஒழுக்கம் உடைமை, கண்ணஞ்சப்படுதல், வாய்மை உடைமை. கற்றது மறவாமை. அடுத்து கேள்வி, இலக்கண குறிப்பெருந்து பொருத்துக. இலக்கண குறிப்பெருந்து பொருத்துக. வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை. வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். பொங்கு கடல் வினைத்தொகை. பொங்கு கடல் வினைத்தொகை. உருவேனில் உருச்சொற்றொடர். உருவேனில் உருச்சொற்றொடர். விடை சி. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ இன்னைக்கு பார்த்த அந்த 50 கேள்விகளில் வந்து கண்டிப்பாக வந்து இதோட கேள்வியில் கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய தேர்வுகளை ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நல்லபடியாக படிங்க. நன்றி, வணக்கம்.